ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் நாட்கள் அப்போஸ்தலரை வல்லமையாக தேவன் பயன்படுத்துகிற காலகட்டம் அது. அப்பொழுது பேதுரு எல்லாரும் எழுந்து பிரசங்கிக்கிறார்கள். ஏராளமான அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. எல்லா பக்கமும் தேவன் பலத்த காரியங்களை செய்கிற ஆண்டவர் நாம மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பிரதான ஆசாரியர் அவர்களோடு சேர்ந்த கூட்டத்திற்கு இது பிடிக்கவில்லை. இவர்களை பிடித்த அப்போஸ்தலரை சிறைச்சாலையில் போட்டு சீல் பண்ணி விடுகிறார்கள். அடுத்த நாள் காலையிலே கூட்டிட்டு வரும்படியாய் அனுப்புகிறார்கள். ஆனால் சிறைச்சாலை பூட்டித்தான் இருக்கிறது. உள்ளே திறந்து பார்த்தால் அங்கு யாருமே இல்லை. அப்போஸ்தலர் எல்லாரும் காணவில்லை. பூட்டித்தனை சாவி நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்லும் போது நடு ராத்திரியிலே தூதன் போய் அங்கு போய் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு போய் விட்டு விட்டார். என்ன சொல்லுகிறார்? நீங்க போய் வார்த்தை குறித்து போதகம் பண்ணுங்கள், ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுங்கள் அனுப்பிவிடுகிறார். அங்கு தேவாலயத்தில் அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து சொல்லுகிறார்கள், இங்க சிறைச்சாலையில போட்டவங்க அங்கு பிரசங்கம் பண்றாங்கன்ட்டு. அப்பதான் அவர்கள் அங்கு வந்து அவர்களை பிடித்து நீங்கள் இந்த பட்டணத்தையே போதகத்தால் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பி விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இன்று நாட்களிலே தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. ஆண்டவர் தமது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தமது வார்த்தையை அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சங்கீதம் 138 சொல்லுகிறது. இன்னைக்கு எந்தெந்த வீடுகளில் ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படுகிறதோ, வார்த்தை இருக்கிறதோ, வார்த்தையின் சத்தம் துணிக்குதோ, அந்த அட்மாஸ்பியர், அந்த வீட்டினுடைய சூழ்நிலையே மாறி இருக்கும். உங்க ஜீவன் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டோடைய வார்த்தையை தாண்டி தேவையில்லாத காரியங்கள் இருக்குமானால், தேவையில்லாத சத்தங்கள் இருக்குமானால், வார்த்தைகள் இருக்குமானால் அங்கு சமாதான குறைவு இருக்கும், பிரிவினைகள் இருக்கும், வியாதி இருக்கும், கண்ணீர் தான் இருக்கும். இன்னைக்கு வீடுகள் மற்ற பகுதிகள் எல்லாம் ஆண்டவரை குறித்த வார்த்தையினாலே, அவருடைய மகத்துவத்தை குறித்த வார்த்தைகளினாலே சுவிசேஷத்தில் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் அந்த பகுதியே மாறிவிடும். அதைதான் இங்க இந்த அப்போஸ்தலர் நடபடியிலே பார்க்க முடிகிறது. ஒரு நடந்த சம்பவம். இங்கிலாந்து தேசத்துல கார்ன்வால் என்கிற ஒரு இடத்தின் வழியா ஆங்கிலேய பிரபு ஒருத்தர் அவர் அந்த வழியா தன்னுடைய குதிரையில் அவர் கடந்து போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது மதுபான கடை, ஒயின் ஷாப் மாதிரி இருக்காண்டு அங்கங்க தேடிட்டே இருக்கிறாரு. அப்போ தேடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், ஒரு விவசாயி அந்த வழியா போறாரு. அவரை கூப்பிட்டு, ஐயா, இந்த கிராமத்துல எங்கேயாவது மதுபான கடை இருக்குதா? நான் கொஞ்சம் ஏதாவது ஒயின் குடிக்கணும், எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வயதான அந்த மனுஷன் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவர் சொன்னாராம், ஐயா, ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க இந்த ஊர் பகுதியில ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. அவர் வந்து இந்த பகுதியிலெல்லாம் பிரசங்கம் பண்ணினாரு, ஆண்டோடைய வார்த்தை சொன்னாரு. அதுல இருந்து மூடிய மதுக்கடைகள் எல்லாம் இன்று வர திறக்கப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாராம். அந்த ஒயின் ஷாப்பை தேடின மனுஷன் ஒரு மாதிரி வெட்கி தலை குனிஞ்சு தன் வந்த வழியே திரும்பி போயிட்டாராம். யோசித்து பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை 100 ஆண்டுகள் தாண்டியும் அந்த பகுதியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுனா ஆண்டோடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. யோசித்து பாருங்க. அது சொன்னதை செய்துவிட்டு தான் திரும்புமா? நீ மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம், சூழ்நிலைகள் மாறாதான்னு சொல்லி பார்க்கிறோம், இருள் மறையாதான்னு சொல்லி பார்க்கிறோம், ஒரு அற்புதம் நடக்காதென்று எங்குகிறோம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அல்லது குடும்பத்திலே, சமுதாயத்திலே எதுவானாலும் ஆண்டோடைய வார்த்தை அங்கு வரும் என்று சொன்னால் அங்கு நிச்சயமாகவே மாற்றம் ஒரு நாள் அல்ல, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த வல்லமையான ஊழியக்காரர் தான் ஜான் வெஸ்லி எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம் பட்டணங்களை, தேசங்களை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்புகிறோமா? இல்ல தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லி, ஒருத்தரை ஒருத்தர் காட்டி கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விரோதமாய் அதை தூக்கி போட்டு விட்டு ஆண்டோடைய வார்த்தை குறித்து பேசுவோம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டோடைய வார்த்தை குறித்து மற்றவங்களை தேற்றுவோம், காயங்களை ஆற்றுவோம், தூக்கி நிறுத்துவோம், தைரியம் கொடுப்போம். அந்த வார்த்தை கிரியைகளை செய்வதை நாம் மட்டுமல்ல, அவர்களும் பார்ப்பார்கள், அவர்களை பார்க்கிறவர்களும் பார்ப்பார்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. அநேக வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், நாங்கள் பேசுகிறோம், எங்கள் வாயிலிருந்து உதிர்கிறதப்பா. ஆனாலும் காயப்படுத்துகிறதாய், வேதனைப்படுத்துகிறதாய், மற்றவர்களை மட்டம் தட்டுகிறதாய், மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறதாய், அதை எடுத்து போட்டு இந்த நாள்ல இருந்து ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வரட்டுப்பா. உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் வாயிலிருந்து வரட்டும். மற்றவர்களை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள் வாயிலிருந்து வரட்டும். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை வரட்டும் அப்பா. ராஜ்யத்தை குறித்த வார்த்தை, நம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிற ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் ஒவ்வொரு வாயிலிருந்து வரட்டும் அப்பா. இந்த நாளிலே தைரியமாய், விசுவாசமாய் ஒவ்வொரு காரியங்களுக்கு நின்று வார்த்தையினாலே பட்டணங்களை நிரப்பக்கூடிய பாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. எங்கள் வீடுகள் எல்லாம் வார்த்தையினால் நிரம்பி இருக்கட்டும். நாம் மகிழ்ப்படட்டும்.
துதி கனமை உமக்கு செலுத்துகிற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் பேசுகிற வார்த்தையெல்லாம் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கட்டும், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கட்டும். நிச்சயமாகவே அது வாழ்வளிக்கும். அதோடு மட்டுமல்ல, எல்லா சூழலையும் மாற்றி மகிமையான காரியங்களை நடப்பிக்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.